தெரியல, மூட்டு தெரியா, மூடிட்டு போட. அதெல்லாம் ஒரு ஆள் என்னடா உன் பிரச்சனை? அப்போ இவனுக்கு அந்த பேய்க்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு போலயே. டேய் செல்வம், செத்த அந்த நாய்களுக்கும் அந்த பேய்க்கும் உனக்கும் இந்த சாமியாருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு எங்க 5 பேருக்கும் தெரியும். ஆனா நம்ம யாருக்கும் தெரியாதது இவனுக்கு மட்டும்தான் தெரியும். இங்க யாரு? ஏற்கனவே கேஸ் சென்னை வரைக்கும் போயிருச்சு. பெரிய பெரிய அதிகாரிலாம் வந்துட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் வர்றதுக்குள்ள உண்மையை சொல்லிடு. சொல்றா. பாரதி செத்ததுக்கு அப்புறம் ஊரை விட்டே ஓட்டாங்க கணக்கு. அது வரைக்கும் தானே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நடந்தது தான் சம்பவமே. சாமி சாமி, பேயா மாறினவன் மற்ற 5 பேரை தேடி சுத்தினான். ஒவ்வொரு பணமா கொண்டாந்து என் போடக்கலை பின்னாடி போடுவான். அவன் போனதுக்கு அப்புறம் அதை கொண்டு போய் யாருக்கும் தெரியாம என் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோப்புல புதைச்சிருவேன். இது வரைக்கும் 4 பேரை அவன் சொன்ன மாதிரியே அவன் கையாலேயே முடிச்சிட்டான். அடுத்து ஒரே ஒரு ஆள் தான். ஏண்டா ஆகாவளி, கதையெல்லாம் நல்லா சொல்லிட்டு கணக்கில் தப்பு பண்றியே. மொத்தம் 5 பேர் சொன்னியா? அதுல ஒருத்தனை நீ போட்ட, மீதி 4 பேய் போட்டுச்சு. இன்னொருத்தன் எங்க இருந்துடா வருவான்? பழி வாங்கணும்னு சொல்லி முடிவெடுத்தப்ப 5 பேர் தான். ஆனா மற்ற எந்த பொண்ணுங்க யாருக்கும் முடிவு பண்றப்ப 6 பேர் வந்தானுங்க. ஒருத்தன் புதுசா சேர்ந்துக்கிட்டான். புதுசா? யாரா அவன்? யாரா அந்த பைத்தியக்காரா? யாரா அந்த லூசு? யார் அந்த கூமுட்டா? ஒத்த ஆரப்பா அது, எனக்கே பார்க்கணும் போல இருக்கே. வேற யாரு? இவன் தான். இது கயல், கனகோட தங்கச்சி. இப்பதான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போயிட்டு இருக்கா. மற்றவங்கள நீங்க தூக்குங்க, கடைசியா இவ்வளோ நான் தூக்குறேன். ஏய், அப்ப நாங்க என்னத்துக்கு இருக்கோம்? ஏய், யாரா அவன்? அவனும் நம்மால் தான். நீ விஷயத்த சொல்லு. சொல் நாமெல்லாம் ஒண்ணு. ஆளுக்கு ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணி லவ் பண்ணி தூக்குறோம். ஆமா, தூக்குறோம். தூக்குறோம்பா, தூக்கிடலாம். இத்தனை நாள் அவங்க வீட்டு மகாராணியா இருந்தவங்களை எல்லாம் நம்ம வீட்டு செருப்பாக்குறோம். என்ன ஆக்குறோம்? செருப்பாக்குறோம். பிஞ்சு போன செருப்பாக்குறோம். ஏய், பேசாம இருற. சாரி மாமா. அதுக்கப்புறம் அவங்க மொத்த ஆளுங்களையும் ஊரை விட்டு துரத்துறோம். டேய், அச்சி துரத்துறோம். ஏய், மிச்சர் இவனாண்டா கூட்டு வந்த? ஏய், சும்மா இருடா. நம்ம பண்றது சாதாரண விஷயமே இல்ல. யாருக்கும் நம்ம மேல துளி கூட சந்தேகம் வரக்கூடாது. லைட்டா வெளியே தெரிஞ்சா கூட ஊருக்குள்ள வெட்டு குத்தாயிரும். இது நம்ம 6 பேர் மட்டும் பண்ற சம்பவம். அவ்வளவுதான். வெறும் சம்பவம் மட்டும் இல்ல. சபதம். சபதம்டா. 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 ஆக உங்க அம்மா கொடுத்த விளக்கமா தட்டி தான் உன்னை காப்பாத்திருக்கு. ஒரு ஓசி குடி காசப்பட்டு என் நண்பன் உசுர விட போறான்னு நினைச்சா எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? ஏறியது போதை, மாறியது பாதை. அடிங்க வெள்ளமேடா, எல்லாம் முன்னால வந்ததுடா. தம்முன்னு போயிட்டு இருந்தவன்ட்ட ஒரு நாத்து முடிச்ச பொம்மையை கொடுத்து புரியாத பாசல ஏதோ சொல்லி அண்ணனா என்னமோ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு கோடலை எடுத்து நெஞ்சில டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சு செத்து போயிருக்கான்.
ஏதாவது பேசினா தக்காளி நசுக்கி விட்டுருவோம்டா. ஏ இல்லப்பா இல்லப்பா சாமி இது பாவம்பா பெரியவருப்பா. நான் எப்படி உன்னையதான் திட்டி இருக்கோம். ஏயா உனக்கே தெரியும்ல அந்த ஊர்லயே வெட்டினா இது மட்டும்தான். இந்த பில்லி சுண்ணி வைக்கிற பரதேசி வந்து அந்த பேய கண்டுபிடிக்கலாம் இல்லையா? எங்க மூணு பேரும் எதுக்கே கோத்து விட்டு இப்படி கண்டமாக்கி வச்சிருக்கா? பத்தாவதுக்கு இவரு வேற. இந்த வாட்டி சம்பவம் சிறப்பா இருக்குமா? டேஷ் மாதிரி இருக்குடா. டேஷ்ல வந்து நிறுத்திருக்க தெரியுதா? சொந்த சாவுக்கு சரக்கஸ்ட் சபதம் போட்டு வந்திருக்குது நாய். அடிங்க பரதேசி பொண்ணுங்கன்னா அவளை கேவலமா போச்சா உங்களுக்கு? நீங்க சாதி சண்டை போடுறதுக்கு வீட்டோட பொம்பளை பிள்ளை தான் கிடைச்சதா உங்களுக்கு? நான் தான் சொல்றேன்ல, ஃப்ரெண்டு கூப்பிட்டான் குடிக்க போனேன், அவ்வளவுதான். ரவுண்டா உட்காந்து என்னென்னமோ பேசிட்டு இருந்தானுங்க. நானும் ஆமா ஆமா நான் ஆஃப் இறக்கிட்டு ஆமா மட்டும் தான் போட்டுட்டு இருந்தேன். சத்தியமா என்ன பேசுனேன்னு இப்போ வரைக்கும் ஞாபகம் இல்லை சார். டே ராஜ், உனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் கலர்ல வேணுமா பிளாக் அண்ட் ஒயிட்ல வேணுமாடா? டேய் நிறுத்துங்கடா. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா அந்த பேயை நம்ப வச்சு அதுக்கிட்ட இருந்து எப்படிடா தப்பிக்க போறேன்? அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. இருக்கா சார்? உள்ள இருக்கானே செல்வம், அவன் வாயாலேயே உன்னை பத்தின உண்மையை அந்த பேய்கிட்ட சொல்லி நம்ப வச்சிடலாம். சார் உள்ள ஏதோ சத்தம் கேக்குது. கேக்குது. டேய் என்னன்னு போய் பாருடா. ஓகே. உள்ள செல்வம் டேபிள் போல் சேர் போட்டு ஏறி நின்னு அப்படியே பண்ணி கழட்டி ஒரு கால் கழுத்துல சுத்தி ஒரு கால் கால்ல சுத்தி கழுத்து தள்ளி விட்டு அட பைத்தியங்களா, தூக்கில தொங்கிட்டாடா. பேண்ட் போட்டவன பாத்திருக்கேன். பேண்ட்ல தூக்கு போட்டவன இப்பதான் பாக்குறேன். அங்க பாரு, ரோஸுக்கு ஏதோ லவ் லெட்டர் எழுதி வச்சிருக்கான். போய் என்னன்னு பாரு ராஜு. டேய் நீ போடா. ஏய் படா. எப்படியோ நான் செத்துருவேன். கனகு என்ன சும்மா விட மாட்டான். அதுக்காக தலை வெட்டுப்பட்டெல்லாம் என்னால சாவ முடியாது. அதனால தூக்குல தொங்கிட்டேன். சத்யராஜ் உனக்கு முன்னாடி முந்திட்டேன். சீடா, பக்கத்துல சுருட்டு எங்கடா கிடைக்கும்?